நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது என்பது இன்றைய நாளுக்கான குறள். துன்பங்களுக்கு இடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தம்முடைய சக்தியை வளர்த்து கொள்வது, மேலும் தன்னுடைய சாவிலும் கூட ஒரு புகழை நிலைநாட்டுவது, இவை அனைத்தும் ஆற்றல் உடையவர்களுக்கே உரியதாகும். அதனால்தான் அவர்கள் அந்த புகழை அடைந்தார்கள் என்று கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அதனை உணர்ந்து அத்தகைய புகழை நாமும் வளர்த்து கொள்வோமாக. அப்படி வளர்த்து கொண்டோமானால் நமக்கு வரும் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கும் வலிமை நமக்கு கிடைக்கும் என்று கூற வருகிறார். வணக்கம். துன்பங்களுக்கு இடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தம்முடைய சக்தியை வளர்த்து கொள்வது, மேலும் தன்னுடைய சாவிலும் கூட ஒரு புகழை நிலைநாட்டுவது, இவை அனைத்தும் ஆற்றல் உடையவர்களுக்கே உரியதாகும். அதனால்தான் அவர்கள் அந்த புகழை அடைந்தார்கள் என்று கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அதனை உணர்ந்து அத்தகைய புகழை நாமும் வளர்த்து கொள்வோமாக. அப்படி வளர்த்து கொண்டோமானால் நமக்கு வரும் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கும் வலிமை நமக்கு கிடைக்கும் என்று கூற வருகிறார். வணக்கம். நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது என்பது இன்றைய நாளுக்கான குறள். துன்பங்களுக்கு இடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தம்முடைய சக்தியை வளர்த்து கொள்வது, மேலும் தன்னுடைய சாவிலும் கூட ஒரு புகழை நிலைநாட்டுவது, இவை அனைத்தும் ஆற்றல் உடையவர்களுக்கே உரியதாகும். அதனால்தான் அவர்கள் அந்த புகழை அடைந்தார்கள் என்று கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அதனை உணர்ந்து அத்தகைய புகழை நாமும் வளர்த்து கொள்வோமாக. அப்படி வளர்த்து கொண்டோமானால் நமக்கு வரும் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கும் வலிமை நமக்கு கிடைக்கும் என்று கூற வருகிறார். வணக்கம். நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது என்பது இன்றைய நாளுக்கான குறள்.